மது விற்பனையை அரசே ஏற்று நடத்த உத்தரவிட்டது முதலமைச்சர் ஜெயலலிதா தான் என்று திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரியில் காங்கிரஸ் வேட்பாளர்களான விஜயதரணி மற்றும் ராஜேஷ்குமார் ஆகியோருக்கு ஆதரவு தெரிவித்து வாக்கு சேகரித்து வரும் ஸ்டாலின் மது விற்பனை குறித்த புகார்களுக்கு பதிலளித்தார். மதுவை அரசே விற்றால் மிடாஸ் மூலம் கோடி கோடியாக சம்பாதிக்கலாமே அப்படின்னு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் திட்டம் போட்டாங்க. அதனால்தான் டாஸ்மாக் கடைகள் மூலமாக அரசாங்கமே மது விற்கும் என்று உத்தரவு. அது எப்ப போட்டாங்கன்னா 29/11/2003 அன்று. ஆக மது ஆலை அமைச்சு மது விற்கக்கூடிய வியாபாரத்தை ஏற்படுத்த உத்தரவு போட்ட ஜெயலலிதா என்பது நான் இங்கு ஆணித்தரமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே அம்மையார் ஜெயலலிதாவுக்கு துணிச்சு இருந்தான், தெம்பு இருந்தான். இவை இல்லைன்னு மறுக்க முடியுமா? நான் இன்னும் சொல்றேன், நான் ஏதோ தவறா சொல்றேன்னு தைரியம் இருந்தா தெம்பு இருந்தா அந்த அம்மையார் என் மீது வழக்கு போடட்டும். நான் ஆதாரங்களோடு நீதிமன்றத்திற்கு வருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன்.